வணக்கம் சார். நமல் வணக்கம். ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் இந்த ஸ்ரீலங்கால செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட போறதா வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சிக்குள்ள அரசு அதிகாரத்துக்குள்ள திரும்பவும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது இப்போ ஸ்ரீலங்கன் பொதுஜன பெரமுனா அவங்களுடைய கட்சி, அதாவது ராஜபக்சேனுடைய கட்சி, அந்த கட்சிக்கு வேற வேட்பாளர்கள் இல்லை என்ற ஒரு நிலை வந்துள்ளது. அந்த நிலையில் தான் இப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததாக பார்க்க வேண்டும். இது இப்போ இதுலயே இதுதான் பொது வெளியில் இருக்கின்ற விஷயம். இதுதான், அதாவது தம்மிகா பரேரா என்ற ஒரு கேசினோ கிங் அங்க இருக்கிறாரு. கேசினோ எல்லாம் நடத்துறவர், சூதாட்ட ஒரு பெரிய 2-3 இடங்களை நடத்துகின்ற ஒரு நபர். அவர்தான் எஃப்எல்பிபியினுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டாக முன்னால் அறிவிக்கிறதா இருந்தது. ஆனால் அவர் பேக் அடித்து விட்டார் என்றதுதான் பொதுவெளியில் இருக்கின்ற தகவலா இருக்கிறது. என்னை பொறுத்த அளவில் அதை விட பெரிய நுணுக்கங்கள் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இப்ப தம்மிகா பெரேரா அங்க கேண்டிடேட் ஆகிவிட்டால், ஒருவேளை ஜெயித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதோட நமல் ராஜபக்சேனுடைய சான்சஸ் அதோட அடிபட்டு போகும். அதாவது இந்த குடும்ப அரசியல் என்று கிடையாது, இந்த ராஜபக்சே குடும்பம் எத்தனையோ சொத்துக்களை அவர்கள் கையடக்கி உள்ளனர். அதே மாதிரி இந்த பிரதர்ஸ் எல்லாமே அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான். அதாவது அதாவது நாமல் ராஜபக்சேனுடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்ச பிரசிடென்ட் ஜனாதிபதியா இருந்தவர். அதன் பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அதே மாதிரி கோட்டபயா ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்தவர். பசில் ராஜபக்சா மந்திரியா இருந்தவர். அதே மாதிரி அவர்களுடைய இன்னொரு பிரதர் சமல் ராஜபக்சா ஸ்பீக்கரா இருந்தவர். சமல் ராஜபக்சே ஏறத்தாழ ஒரு 9-10 பேர் அதிகாரத்தில் இருந்த நபர்களா இருக்கிறார்கள், இந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள். அப்ப அந்த குடும்பத்திலிருந்து அந்த அதிகாரம் விட்டு போயிருமோ என்ற அந்த ஐயத்தில் தான் இப்போது தோற்றாலும் பரவாயில்லை, மகனை நிறுத்திவிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு மஹிந்த ராஜபக்ச வந்திருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு தருணத்தில் தான் அவர் இந்த போட்டியில் இறங்கியுள்ளார். இது மஹிந்த ராஜபக்ஷ தரப்புல அவங்களுடைய ஒரு கருத்தா இருந்தாலும் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க சார்? ஏன்னா 2022 இவங்களுடைய ஆட்சியில கோட்டபயா ராஜபக்ஷ இருக்கும்போதுதான் அங்க பொருளாதாரம் வீழ்ச்சி ரொம்பவே அதிகமா இருந்ததன் காரணமா மக்கள் போராட்டத்துல இறங்கி அங்க ஆட்சி கலைப்புங்கிறது நடந்தது. ஸோ இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல, மக்களை பொறுத்தவரை ஒரு சிங்கள பேரினவாத அரசாங்கம் தான் அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அங்க இருக்கின்ற சிங்களர்களுடைய கருத்தா இருக்கிறது. அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய தந்தையாக இன்னைக்கு விளங்குபவர் மஹிந்த ராஜபக்ச தான். ராஜபக்சர்களை எந்த அளவுக்கு மக்கள் வெறுத்தால் கூட இந்த மாதிரி ஒரு நபர் தான் அங்க ஆட்சியில் வர முடியும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நாம 2022 ஜூன்ல அந்த மாசத்துல அந்த போராட்டங்களை பார்த்தோம். ஆனால் அதை முடிந்த உடனேயே அந்த போராட்டக்காரர்களையும் அதே மாதிரி அதுல என்னென்ன பிரச்சனை நடந்ததோ அனைவரையும் சிறைபிடிக்கின்ற ஒரு போக்கை நாம் பார்த்தோம். அந்த சிறைபிடிக்கின்ற போக்கிற்கு பிறகு அதுல ஆக்ஷனும் எடுக்கப்பட்டது. அதாவது ஜுடிஷியல் ஆக்ஷனும் அதன் பிறகு நடக்கப்பட்டது. அதாவது எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளை சீண்டிக் கொண்டு, இல்லை என்றால் அரசியல்வாதிகளுடைய வீடுகளை கொளுத்திக் கொண்டு ஒரு போராட்டம் நடந்ததோ, அரசியல்வாதிகளே வேண்டாம் என்ற அளவுக்கு மக்கள் ஒரு போராட்டத்தை எடுத்து சென்றார்களோ, அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் என்ற எல்லாருமே ஒன்றுபட்டு ஏறத்தாழ மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாகத்தான் ஒரு 2 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு கன்ஃபியூசிங் சிச்சுவேஷனாகத்தான் நான் பார்க்கிறேன். மக்களுடைய சாய்ஸ் என்பது, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், ஒரு சிங்கள பேரினவாத அரசாங்கம் தான் வேணும் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த சிங்கள பேரினவாதத்தை முன்னிறுத்தி எடுத்துக்கொண்டு போகின்ற நபர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா இவர்கள் அனைவரும் இந்த அரசியலுக்கு, அதாவது இந்த 2 வருடமாக நடந்த அரசியலுக்கு உறுதுணையாக துணையாக இருந்தவர்கள் தான் என்பதை மறந்துவிட முடியாது. நிச்சயமா சார். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி.